வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப திமுக அதிமுக விட 3 மடங்கு 4 மடங்கு இவர் அதிகமா இலவசத்தை அறிவிச்சார்ல, அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். காலையில 10:30 மணிக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் பெரிய சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பாங்க. என் தம்பியை நான் வரவேற்கிறேன், என் தம்பியை ஆதரிக்கிறேன், இது கொஞ்சம் மீன்கள் விளையாடுற குளம் இல்ல, கூடிய விஷயங்கள் நிறைந்த குளம், தம்பி பார்த்து கவனமா அரசியல் செய்யுங்க. நான் தம்பிக்கிட்ட நான் நேரடியாகவும் சொன்னேன், போன்லயும் சொன்னேன்னு சொல்றாரு பெரிய சீமான் அவர்கள். சிங்கம் ஒரு புலி உருமுவது போல எப்படி இருக்கும்னா, பெரிய சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில வென்று சட்டமன்றத்துக்குள்ள போனா தான் இவர்களுக்கெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் பார்க்க முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் வரக்கூடாதுன்னு டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் டிவிகே ஒன்னாயிட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளாயிட்டாங்க. அட முட்டாள் மக்களே, இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக என்ன செய்ததோ அதே தான் இப்போ தமிழக கட்சிகளுக்கும் செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு புரிவது கிடையாது. சீமான் இந்த கார் வச்சு பெஞ்ச் கார் வச்சிருக்காரு. சீமான் மனைவி இன்னொரு 50 லட்சம் ஒரு கார் வச்சிருக்காங்க. தம்பிகள்லாம் பைக்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. காலைல எந்திரிக்கும் போது சீமான், மதியம் சாப்பிடும் போது சீமான், நைட்டு சீமான், சீமான் 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 ஒரு படத்துல கூட ஒரு நடிகர் அப்படியே தலையில கொட்டிக்கிட்டே போறல, அது மாதிரி சீமான் பைத்தியங்களா ஆயிட்டாங்க இவங்க. இப்போ தாவேக்கு ஆட்சி அமைஞ்சு 40 நாட்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த ஆட்சியை மாற்றமா பெரும்பாலான மக்கள் பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரும்பாலான மக்களே ஏமாற்றமா தான் பாக்குறாங்க. நான் மாற்றமா இல்ல ஏமாற்றமான்னு பார்த்தா ஏமாற்றம், துர்நாற்றம், இப்படியே வரிசையை சொல்லிட்டே போலாம். அடுக்க முடியல. மாற்றம்லாம் கிடையாது. திமுக அதிமுக என்ன பண்ணதோ அதே தான் இந்த தமிழக கட்சிகளும் இப்போ பண்ணிட்டு இருக்கு. நடப்பது தாவேக்காவுடைய ஆட்சியா அப்படின்னு பார்த்தா இல்ல, திமுக அதிமுகவுடைய நீச்சியா தான் இந்த தமிழக கட்சிகளும் இருக்கு. இப்ப மாற்றம்னு சொல்லிதான் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சின்னம் சீமான் அவர்கள் ஒரு 16 ஆண்டு காலமா களத்துல போராடிட்டு இருக்காரு. ஆனா வெறும் 2 வருடங்கள்ல கட்சி அறிவிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் ஏமாந்துட்டாங்களா இல்ல மக்கள் ஏமாத்தப்பட்டுட்டாங்களா? மக்கள் ஏமாத்தப்பட்டுட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, ரெண்டுமே தான் சொல்லணும். ஏன்னா இங்க பெரியப்பா சீமான் அவர்களுடைய அரசியல், நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் ரொம்ப கடினமானது. பெரிய கொள்கை, பெரிய இலக்கு. அப்படியாப்பட்ட அரசியல் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் கொள்கை. இது எல்லாமே இப்ப தாவேக்கா எப்படி தெரியுமா? இப்ப தாவேக்காக்கு 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. திமுக அதிமுக வாக்களிச்ச அதே மக்கள் தான் இங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப திமுக அதிமுக மக்கள் எப்படி வாக்களிச்சாங்க? அறியாமையில தான் வாக்களிச்சாங்க. அதே போலத்தான் இன்னைக்கு தமிழக கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா பாத்துங்களேன். இப்ப என்னுடைய தாயார் இருக்காங்க, என்னுடைய நண்பருடைய தாயார் இருக்காங்க. நான் கல்லூரி படிக்கிறேன். நானும் விஜய் ரசிகன் தான், என்னுடைய நண்பனும் விஜய் ரசிகன் தான். இப்ப என்னுடைய தாயாருக்கும், என்னுடைய நண்பனுடைய தாயாருக்கும், என்னுடைய பாட்டிக்கும், என்னுடைய தாத்தாக்கும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன பெருசா வித்தியாசம் தெரியாது. நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குன்னு தெரியாது, எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு தெரியாது. அரசியல் அறியாமையில் உள்ளவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். ஏன்னா அவங்க உச்ச படிப்பவர்கள கம்மியா உள்ளவங்க. இந்த மக்களுக்கு என்ன தெரியும்? இலவசம் தெரியும். ஸ்டாலின் 1000 ரூபாயா, எடப்பாடி 2000 ரூபாய், விஜய் 2500 ரூபாய் கொடுக்குறாரு, மோதிரம் தராரு, சிலிண்டர் தராரு, சிங்கப்பெண் அதிரடிப்படை, அது இது எக்கச்சக்கமான திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அதனால நாம விஜய்க்கு வாக்களிப்போம் அப்படின்ட்டு மக்கள் அங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப திமுக அதிமுக விட 3 மடங்கு 4 மடங்கு இவர் அதிகமா இலவசத்தை அறிவிச்சார்ல, அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில, இந்த திரைக்கவர்ச்சிக்கு மத்தியில கொள்கை கோட்பாடு பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இங்க பெரும்பாலான மக்களால ஈர்க்கப்படலை. நாம இங்க உண்மையை பேசணும், நேர்மையா இருந்தோம், ரோட்ல நடந்து பரப்புரைக்கு போனோம், வீதி வீதியா ஓட்டு கேட்டோம். அவன் ஒரே நிமிஷத்துல ரீல போட்டு மொத்தமா முடிச்சு விட்டான். இதுதான் இங்க நடந்த ஒரு விஷயம். இப்போ இணையதளங்கள்ல தாவேக்கா பண்ணதை விட நாம் தமிழ் கட்சி குறைச்சலா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படி இல்லை. தாவேக்கா நாங்க ஃபுல்லா உண்மையாவே பரப்பிட்டு இருந்தோம். நம்ம அறத்தின் வழியில இருப்போம், நேர்மையா இருப்போம், அவதூறு பரப்பக்கூடாது, தனி நபர் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க போயிட்டு இருந்தோம். அவன் அவதூறு பரப்புவான், பொய்ய பரப்புவான், தனி நபர் விமர்சனம் பண்ணுவான், சீமான்னு சொல்லுவான், விஜயலட்சுமி வழக்குல மாட்டினான்னு சொல்லுவான். இவ்வளவு அவன் அவதூறு பரப்பி நாங்க உண்மையை பரப்பணும், அவன் அவதூறு பரப்பணும். 2 பேரும் ஒரே ஈக்குவலா தான் வேலை செஞ்சோம். இது உண்மையை விட பொய் அதிகமா பரப்பப்பட்டது. திமுக எப்படி நாம் தமிழர் கட்சியை பொய்ய பரப்பிட்டு இருந்ததோ அதே பொய்யை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டான். தாவேக்கால கேப்சர் பண்ணிட்டாங்க. இதான் இங்க நடந்த ஒரு விஷயம். சீமானுக்கு எதிராக சோசியல் மீடியால அதிகமான அவதூறு கருத்துக்கள் பரப்பப்படும். அதாவது இப்ப கூட கார் வாங்கியிருக்காரு, அதை திரள் நிதி திருடிதான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு உதாரணம், இப்ப நியூஸ் எல்லாம் வைரல் ஆனிச்சுல, அதாவது பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு தாவேக்கா ஒன்றிய செயலாளர் சார்பாக, தாவேக்கா மாவட்ட செயலாளர் சார்பாக, தாவேக்கா கிளை செயலாளர் சார்பாக இது நோட்டு கொடுக்கப்பட்டது, புத்தகம் கொடுக்கப்பட்டது, பேனா, ஸ்கெட்ச், பென்சில் எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, இனிப்பு வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த காசெல்லாம் ஏது? அரசனுடைய காசா இல்ல கட்சியினுடைய காசா? கட்சியினுடைய காசுனா கட்சிக்கு எது இவ்வளவு காசு? அங்குள்ள ஒன்றிய செயலாளர், அங்குள்ள மாவட்ட செயலாளர், அங்குள்ள வட்ட செயலாளர், அங்குள்ள நகர செயலாளரும் சரி, கிளை பொறுப்பாளர்களும் சரி, தமிழக கட்சிகளத்தில் உள்ள உறுப்பினருக்கும் சரி, ஆளுக்கு 100 ரூபா போட்டு அந்த புத்தகங்களை, அந்த நோட்டை இது எல்லாம் வாங்கி ஸ்கூல்ல கொடுத்தாங்க.
இந்த மக்களுக்கு நாங்க நலத்திட்டங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எப்படி பண்றாங்க? இதுக்கு முன்னாடி நற்பணி மன்றம் வச்சிருந்தாங்களா, அது எப்படி பண்ணாங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு விஜய நற்பணி மன்ற உறுப்பினர்களும் சரி, முன்னாடி இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர்களும் சரி, தன்னட்ட இருக்கிற 100 200 300 போட்டுதான் மாநாட்டுக்கு வேன் பிடிச்சி போயிருப்பாங்க. இப்ப வேணா இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு தொகுதிக்கு இப்ப 10,000 பேர் இருக்காங்க, 10,000 பேருக்கு துண்டு வாங்கணும், 10,000 பேருக்கு பேட்ச் டிவிக்கு பேட்ச் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 100 ரூபா வாங்கி அப்படி கலெக்ட் பண்ணி தானே பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் திறநிதி. திறநிதி இல்லாம ஒரு கட்சி இயங்காது. அப்படி ஒரு கட்சி இயங்குதுன்னா அது திருட்டு நிதியில இயங்கும், தாவேக்கா மாதிரி. இப்ப இவங்க வாங்கின காசுல இப்ப அம்பலப்பட்டுல இப்ப இதே மாதிரி திமுக எப்படி திருட்டு நிதியால வாழுதோ, அதே மாதிரிதான் தமிழக கட்சி கழகமும் திருநிதியாக வாழுது. திறநிதி இல்லாம ஒரு கட்சி என்னைக்குமே வளராதுன்னு நான் இப்போ சொன்ன உதாரணம். இப்போ உங்க ஸ்கூல்ல போயிட்டு நோட்டு கொடுத்தாங்க, புத்தகம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எங்க இருந்து கொடுத்தாங்க? அரசு வரி பண்ணுமா? இல்ல, அங்க உள்ள வட்ட செயலாளர் அந்த ஊராட்சியில் உள்ள உறுப்பினர்கள் ஆளுக்கு 100 200 ரூபா போட்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரியும், என்னோட ஊர்லயும் அப்படிதான் கொடுத்தாங்க. என்னோட நண்பனும் கொடுத்தான். மாச சம்பளம் 20,000 எடுக்கிறான், நோட்டு புத்தகம் பள்ளிக்கூடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் தன்னுடைய போன்ல இருந்து 500 அனுப்புறான், எனக்கு நேரம் தான் அனுப்புறான். அதுக்கு பேர் தான் திறநிதி. அப்படிதான் ஒரு கட்சி வளரும். இங்க திறநிதினா கெட்ட வச்சு நினைச்சிட்டாங்க போல. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம, இவங்க தற்குறிகள் கிடையாது, மெர்க்குறிகள் தானே இவங்க. இவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாம சும்மா பேசணுங்கிறத பேசிட்டு இருப்பாங்க. காலைல எந்திரிக்கும் போது சீமான், மதியம் சாப்பிடும் போது சீமான், நைட்டு சீமான், சீமான் 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 சீமான். ஒரு படத்துல கூட ஒரு நடிகர் அப்படியே தலையில கொட்டிக்கிட்டே போறல, அது மாதிரி சீமான் பைத்தியங்களா ஆயிட்டாங்க இவங்க. சீமான் 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 தான் அழைஞ்சிட்டே இருக்காங்க. அந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சீமான் 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 சொன்ன நீ, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் எதிரி யாரு? திமுக தானே, அவங்க தானே வென்றிருக்காங்க. ஒரு சீட்டு கூட வெல்லாத நாம் தமிழர் கட்சியை பார்த்து உனக்கு ஏன் இவ்வளவு பயம்? உனக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கினதுக்கே எரியுதுன்னா நாங்க இன்னும் 100 பென்ஸ் கார் வாங்குவோம். உன்னால என்ன பிடிங்கிற முடியும் சொல்லு? பென்ஸ் கார் வாங்குறோம், சீமான் பெரியப்பாவுடைய காசுல வாங்குறாங்க. இப்ப லாஸ்டா லைக் படம் நடிச்சிருந்தாங்க, அந்த படத்துல இருந்து காசு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து வாங்கலாம். எப்படியோ வாங்குறாரு. அவரு மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்தாரா? நாங்க எங்க சீமான் பெரியப்பா அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறோம். எப்படி? நாங்க எங்களுடைய காசுல எங்க பெரியப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாங்க, உங்க எல்லாரையும் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க, அணில் 65 போடுறாங்க. அவருக்கு பாதுகாப்பு முக்கியம், அவருக்கு உறுதி முக்கியம், அவர் பாதுகாப்போடு இருக்கணும். அதுக்கு நாங்க பென்ஸ் கார் வாங்கி தரோம். நாங்க பென்ஸ் கார் வாங்கினா உனக்கே எரியுது. சீமான் எங்க போறாரு, சீமான் அங்க போறாரு, அது இதுன்னே பேசிட்டு இருக்காங்க. சீமான் பெரியப்பா வீட்டுல 4 புது வேஷ்டி போத்தீஸ்ல வாங்கி வச்சிருக்கிறாராம். அந்த வேஷ்டி என்னென்ன கலர்னு அப்படியே போயிட்டு பாத்துட்டு வரீங்களா? இப்ப புதுசா 2 வாட்ச் வாங்கியிருக்காரு. வாட்ச் என்ன பிராண்ட்னு போயிட்டு அப்படியே பாத்துட்டு வாங்களேன். இதை விட என்ன கேவலமா கேட்டாலும் கேட்டுருவேன். சீமானே அலைஞ்சிட்டு இருக்கேன். உன் எதிரி யாரு? நான் திருப்பி கேட்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட நாம் தமிழ் கட்சி வெல்லல. இந்த கட்சியை பார்த்து உனக்கே கோவம் வேகம். அவர் பென்ஸ் கார் வாங்குறாரு, எதுலே போறாரு. சரி, அப்ப பென்ஸ் கார்ல போக கூடாதுன்னா அப்புறம் என்ன, ட்ரெயின்ல, லோக்கல் ட்ரெயின்ல போக சொல்றியா, இல்ல மாட்டு வண்டியில போக சொல்றியா? எதுல போக சொல்ற சொல்லு? இந்த சட்டை போட்டா குத்தம், இந்த பேண்ட் போட்டா குத்தம், இந்த செருப்பு போட்டா குத்தம்னா ஏன் இப்படி சீமான் பைத்திய மாதிரி இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இவர்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னே தெரியல. சீமான் கார் வாங்குறது பிரச்சனையா, இல்ல இவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை? சீமான் அரசியல் இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனையா? அவரு கார் வாங்கினா அது அவருடைய விருப்பம், அவருடைய தனிநபர் விருப்பம். அது அவர் கார் வாங்கி இருக்கிறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டிருக்குமா? இதுல இவங்க இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, சீமான் இந்த கார் பென்ஸ் கார் வச்சிருக்காரு, சீமான் மனைவி இன்னொரு 50 லட்சம் ஒரு கார் வச்சிருக்காங்க, தம்பிகள்லாம் பைக்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். டிவிகேல உள்ள அமைச்சர்கள் என்ன கார் வச்சிருக்கிறாங்க? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன கார் வச்சிருக்கிறாங்க? இந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்களா, இதுல போயிட்டு இருப்பாங்க, ரேபிடோ புக் பண்ணி போவாங்க. இவன் இந்த பேச்சு பேசுறாங்க, இதெல்லாம் தேவையா? இவனை ரேபிடோ புக் பண்ணி லிஃப்ட் கேட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் சைக்கிள்ல போறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இது தேவையில்லாத அவதூறு. கருத்தியலால வெல்லணும். உங்களுக்கு என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை கருத்தியல் ரீதியாக, அறிவாயுதம் ரீதியாக என்னைக்குமே வெல்ல முடியாது. அவதூறு இது மூலமா தான் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சியோட வாக்குப்பதிவுகள் போன தேர்தல் இருந்து இந்த தேர்தலில் ரொம்பவே அடியாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே திமுக எதிர்ப்புன்னு, திராவிட எதிர்ப்பு ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி விஜய் எதிர்ப்பா மொத்தமா மாறினதுதான் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப சாதி, மதம், சாராயம், பணம் இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமோ அதே போலதான் திரைக்கவர்ச்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல்னா 1 கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் வேணும். இப்ப விஜய் அவர்கள் வந்தாருன்னா, இவர் கார்பரேட் திட்டங்களை அனுமதிக்கல, திராவிட கொள்கையை கொண்டு வரல, பெரியாரை கொண்டு வரல, இந்த மண்ணுக்குமான மக்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கிறாரு, தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு வர்றாருன்னா நான் வரவேற்பேன், நான் பாராட்டுவேன். உன் கூட நான் துணைக்கு நிற்பேன். நீ நாள் வென்றுட்டு போன்னு நான் உன் கூட துணைக்கு நிற்பேன், உனக்கு உதவுவேன். நீ இதுக்கு முன்னாடி அதிமுக என்ன கொண்டு வந்ததோ அதை தான் கொண்டு வந்தாரு. நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தொடக்க காலத்திலிருந்து எதிர்க்கல. கட்சி பெயர் அறிவிச்சப்போ ஆதரிச்சார் பெரியப்பா சீமான் அவர்கள். அதன் பிறகு கட்சியினுடைய கொடி அறிவிச்சப்போ, கட்சியினுடைய கொடி வண்ணம் அறிவிச்சப்போ ஆதரிச்சார் பெரியப்பா சீமான் அவர்கள். ஏன் அந்த அக்டோபர் மாசத்துல முதல் மாநாடு நடந்ததுல, விக்கிரவாண்டி மாநாடு, காலையில 10:30 மணிக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் பெரியப்பா சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பாங்க.
என் தம்பியை நான் வரவேற்கிறேன், என் தம்பியை ஆதரிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் விளையாடுற குளம் இல்லை, கொடிய விஷங்கள் நிறைந்த குளம். தம்பி பார்த்து கவனமா அரசியல் செய்யுங்க. நான் தம்பிக்கிட்ட நான் நேரடியாகவும் சொன்னேன், போன்லையும் சொன்னேன்னு சொல்றாரு பெரியப்பா சீமான் அவர்கள். பெரியப்பா சீமான் அவர்கள் சொன்னதையே தன்னுடைய முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுல சாயந்தரம் 4:30 மணிக்கு விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. எனக்கே அட்வைஸ் பண்றாங்க பாதி பேரு, இது கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் விளையாடுற குளம் இல்ல, கொடிய முதல்கள் நிறைந்த குளம், அவங்களுக்குலாம் ஒரு குட்டி கதை சொல்லிக்கலாமா அப்படின்ட்டு அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லுவாங்க. நான் வேணா ஆதாரத்தோட காணொலி எடுத்து போடுறேன், உங்களோட வலைவலியிலும் போடுங்க, உங்கள்கிட்ட காணொலி இருக்கு, போடுங்க. அதுதான் உண்மை. இப்போ முதல்ல யாருக்கு இந்த குட்டி கதை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? பெரியப்பா சீமான் அவர்களை சொல்றாங்க, குட்டி கதை சொல்ல வந்தோம் நல்ல தம்பி, கட்டுக்கதை சொல்ல வந்தவன். இந்த குட்டி கதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கே முதலை மீன்கள் உள்ள குளம், மீன்கள் உள்ள குளம் இல்லையா, கொடிய முதலைகள் உள்ள குளமா, அதனால நான் அவங்களுக்கு ஒரு நம்மளோட ஸ்டைல ஒரு குட்டி கதை சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் அண்ணன் விஜய் அவர்கள். சரியா? அந்த குட்டி கதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அண்ணன் விஜய்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. அதன் பிறகு அவர் திராவிட கொள்கையை கொண்டு வந்தார், ஏகப்பட்ட இதை கொண்டு வந்தார். இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அவர் முன்னெடுக்கிற அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாளைய தலைமுறைக்கு எதிரான அரசியல். அதனால அவரை நாங்கள் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஏன் அண்ணன் விஜய் அவர்களை எதிர்த்தோம்னா காரணத்தோட சொல்றேன். கவின் படுகொலைக்கு குரல் கொடுத்தாரா? குரல் கொடுக்கல. திருப்பகுன்ற பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா? குரல் கொடுக்கல. 41 பேர் கரூர்ல இறந்தாங்களே, அவங்களுக்கு நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சாரா? தெரிவிக்கல. 41 பேர் இறந்தப்ப அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க முடியல. அடுத்த நாளே அண்ணன் நாகராஜன் அவர்கள் பேஸ்கெட் பால் மேட்சுக்கு சென்னை போறாங்க. அதுக்கு அடுத்த நாளே 2 நாள் ஆயுத பூஜை விழா வந்தது. அந்த பஸ் இருக்குல்ல, பெரிய பஸ், அதுக்கு ஆயுத பூஜை விழா கொண்டாடினாங்க. இப்படிலாம் பண்ணதுனால திமுக அதிமுக போன்ற அழுக்குகள்னால 3வது அழுக்கா தமிழக உச்சக்கணக்கு வந்ததுனால தான் நாங்கள் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். திமுக அதிமுக இலவசம் கொடுத்ததுனால தான் 10 லட்சம் கோடி கடன் ஆணிச்சு. இவர் கொண்டு வந்திருக்க திட்டங்களே கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு வருது. அப்போ இவரும் திமுக அதிமுக போலதான் இவரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் விமர்சனம் தான் செய்யறோம். இன்ன வரைக்கும் நான் விஜய் மீது தனி மரியாதை இருக்கு, எல்லார் மேலுமே இருக்கு. ஆனா அது அவர்களுக்கு புரிவது கிடையாது, டிவிக்கில் புரிவது கிடையாது. ஏன்னா அரசியல்லாம் 1 கிலோ எவ்வளோன்னு கேட்குற குரூப்ல ஆகும். அதனால கருக்கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்க விஜய் அவர்களை சந்திக்கவே இல்லை. ஆனா இப்ப அறிவிச்சிருக்காரு கருக்கூட்ட நெரிசல் இடைத்தேர்தல் வருது. அதனால இப்போ இன்னொரு கேள்வின, திமுகவை எதிர்த்தாரு திமுக தீய சக்தி, அதிமுக எதிர்த்தாரு அதிமுக ஊழல் சக்தி. இப்போ திமுகவை கல்லாப்பட்டி கூட்டணி, திமுக கூட்டணி, திமுக கல்லாப்பட்டி கூட்டணியா இருந்தது யாரு? சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிகா, மதிமுக, இந்த கட்சிகள். திமுக தீய சக்தியாக இருப்பதற்கு துணை சக்தியா போன இந்த கட்சிகள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தது யாரு? விசிகா, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, இந்த கட்சிகள் தான். இப்போ திமுக தீய சக்தியா இருப்பதற்கு துணை சக்தியா போனதானே இந்த கட்சிகள். இதை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார்ல, திமுக பெட்டி வாங்கிட்டு தான் சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், மதிமுக, இந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சிருக்குன்னு சொன்னார்ல. திமுக பெட்டி வாங்கிட்டு வென்ற கட்சிகளை இவர் எவ்வளவு பெட்டி கொடுத்து வாங்கினாரு? அதான் இங்க கேள்வி. இவர் எவ்வளவு பெட்டி கொடுத்து வாங்கினாரு? ஒரே ஒரு கேள்வின, திமுக தீய சக்தியா இருக்கிறது துணை சக்தியா போன இந்த கட்சி. இப்போ இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி காசு கொடுத்தது ஓட்டுக்கு, கம்யூனிஸ்ட் கொடுத்தது, காங்கிரஸ் கொடுத்தது, மதிமுக கொடுத்தது, எல்லா கட்சிகளுமே, அதாவது திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே ஓட்டுக்கு காசு கொடுத்தது. எந்த காசு? திமுக கொள்ளையடிச்சு வச்சிருந்த காசுல ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தது. இப்போ திமுக ஆதரவால தான் இந்த கட்சிகள்லாம் வெற்றி பெற்றது. திமுக ஆதரவால வெற்றி பெற்ற கட்சிகள் ஓட்டு கொடுத்து வென்ற இந்த கட்சிகளை இவர் எப்படி கூட்டணி வச்சுக்கலாம்? அப்ப இது மாற்றமா ஏமாற்றமா? அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னார். எதனால அதிமுக ஊழல் சக்தி? அதிமுக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செஞ்சாங்க, அதனால அதிமுக ஊழல் சக்தி. யார் முக்கியமா? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க தான். இப்போ நேற்று வரைக்கும் ஊழல் சக்தியானவங்க இருந்தவங்க இன்னைக்கு எப்படி தூய சக்தியா மாறினாங்க? ஒரே ஒரு கேள்வி, நேற்று வரைக்கும் ஊழல் சக்தியா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி தூய சக்தியா மாறினாங்க சொல்லுங்க. யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இவங்களாம் யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்காக போராட்ட சிறைக்கு சென்றாங்களா? குட்கா பதிக்க வழக்கு வாங்கினவர் தானே இந்த விஜயபாஸ்கர். போக்குவரத்து துறையில வழக்கு வாங்கியவர் தானே எம்ஆர் விஜயபாஸ்கர். இவங்களாம் யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? சொல்லுங்க. இவங்க எல்லாம் ஊழல் செஞ்சதுனால தானே அதிமுக ஊழல் சக்தியானது. திமுகக்கு முட்டு கொடுத்த கூட்டணியானால தானே இவங்கெல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணியானாங்க. 2 பேரும் ஃபெவிக்விக் போட்டு அடிச்சு வச்சு ஒட்டி தன்னோட பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டா இது எப்படி தூய சக்தியா மாறும்? எதனா லிக்விட் எது இருக்கா? சர்ஃபெக்சல் சோப் இருக்கா? சர்ஃப் இருக்கா? வாஷிங் மிஷின் எதுவும் வச்சிருக்காங்களா பணியூர் அலுவலகத்துல? சொல்லுங்க. தூய சக்தியா மாறுவதற்கு எது இருக்கா? எதுவுமே இல்லை. அதிமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுக தீய சக்தியா இருக்கிறது யார் துணை போனாங்களோ, அதிமுக தீய சக்தியா இருக்கிறது யார் துணை போனாங்களோ அவங்கள இன்னைக்கு தன்னோட பக்கத்துக்குள்ள வச்சுட்டாரு. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரே ஒரு கேள்வின, இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரும் ஊழல் பண்ணாங்க தானே. ஐயா எசக்கி சுப்பையா, அப்புறம் இன்னொரு 6 பேர் போய் தாவேக்கால இணைஞ்சாங்கல்ல, இவங்கெல்லாம் ஊழல் பண்ணவங்க தானே. அதே மாதிரி இந்த திமுக கூட்டணியில் உள்ளவங்கலாம் ஊழலுக்கு துணை போனவங்க தானே. ஊழலுக்கு துணை போனவங்களும் இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்களும் இனிமே பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எதனா ஒரு காரணம் இருக்கா? ஏற்கனவே திருடிட்டு இருந்தவங்க திருடுவாங்க தானே. திருட வரான் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லு. அவன் திருட வரான் யாரு? நான் தான் திருடனுக்கே கத்து தந்த மகா திருடன் அப்படிங்கிறத
இப்போ தமிழக கட்சிகளுக்கும் நிரூபிச்சிருக்கு. திருடனை ஏன் உங்க கூட சேர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க தனியா ஆட்சி செய்ய தானே வந்தீங்க, மாற்றம் கொடுக்க தானே வந்தீங்க. ஏற்கனவே மக்களை ஏமாத்தன் திமுக ஏன் கூட சேர்த்துட்டீங்க? இதுக்கெல்லாம் பதில் இல்லாம சீமான் பொது வேட்பாளர்னு சொல்றாங்க. இதானே சேட்டை. திமுக ஆதரவால வென்ற உறுப்பினர்களையும் அதிமுக ஆதரவால வென்ற உறுப்பினர்களையும் இவரு கூட வச்சுட்டு திமுக ஆதரவால சீமான் நிக்க போறாராம். அதிமுகல இந்த ஜெயிச்ச 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார்? பாஜகவினுடைய வாக்குகள் விழுந்தது. பாஜக மத அரசியல் செய்து பாஜக செய்யற மத அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்றது தமிழக கட்சிகளும். பாஜகனுடைய வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றவங்க தான் இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள். இங்க திமுகனுடைய வாக்குகளால வெற்றி பெற்றவங்க தான் இந்த கிட்டத்தட்ட இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒட்டிட்டு நான் நல்லாட்சி தரப்போறேன்னு சொன்னா மக்களை பார்த்தா முட்டா பேலா சொல்லுங்க. மக்களை பார்த்தா முட்டா பேலா பெரியப்பா சீமானவர்களுடைய தொகுதி எடுத்துக்கோங்க. அந்த காரைக்குடி தொகுதி அங்கன்னாங்க. காரைக்குடி தொகுதி உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இது டிவிக்கே மாற்றமா ஏமாற்றமான ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். காரைக்குடி தொகுதியில ஏற்கனவே ஆட்சி செய்தவர் யாரு? மாங்குடி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மாங்குடிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டு யாருக்கு போட்டாங்க? டிவிக்கேல பிரபு மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்களுக்கு போட்டாங்க. அதன் பிறகு 3வது அதிமுக, 4வது பெரியப்பா சீமான் அவர்கள் தள்ளப்பட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட எத்தனை மக்கள்? 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் டிவிக்கேக்கு ஓட்டு போட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் யார் வரக்கூடாதுன்னு யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸ் டிவிக்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளாக்கப்பட்டுட்டாங்க. என்னோட தொகுதி எடுத்துக்கோ, திருத்துறைப்பூண்டி தொகுதி. கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு டிவிக்கேக்கு ஓட்டு போட்டாங்க. 62,000 ஓட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 75,000 ஓட்டு விழுந்தது கிட்டத்தட்ட. இப்போ கம்யூனிஸ்ட் வரக்கூடாதுன்னு டிவிக்கேக்கு ஓட்டு போட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் டிவிக்கே ஒன்னாயிட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளாயிட்டாங்க. அட முட்டாள் மக்களே, இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக என்ன செய்ததோ அதே தான் இப்போ தமிழக கட்சிகளுக்கும் செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு புரிவது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல்லாம் 1 கிலோ எவ்வளோன்னு கேட்குற குரூப் ஆச்சுல, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன விதத்துல மாற்றம், என்ன ஏதுன்னு எங்களுக்கு சுத்தரா தெரியல. ஏன்னா இப்ப பாருங்களேன், நான் கார்ப்பரேட் திட்டங்களை எதிர்க்கிறேன், நான் இந்த மண்ணை பாதிக்கின்ற மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டங்களையும் அனுமதிக்க மாட்டேன்னு தாவக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தது. ஆனா இன்னைக்கு IREL திட்டம் கன்னியாகுமரியில அந்த திட்டத்தை 1 வருஷத்துக்கு நீட்டி வச்சிருக்கு தமிழக கட்சிகளுக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? கிட்டத்தட்ட 2300 சொச்ச ஏக்கர் பரப்பளவுல அந்த திட்டத்தை அகலப்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறது. அந்த திட்டத்தை அனுமதிச்சுட்டு அதுக்கு ஒப்பந்தம் போட்ட பிறகு கன்னியாகுமரி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இவங்க என்னமா பண்றாங்க? நாங்க மக்களை பாதிக்கிற எந்த திட்டங்களையும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்ட்டு மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்கள் சொல்றாரு. இப்போ மக்களை பாதிக்கிற திட்டங்களை கொண்டு வர மாட்டீங்கன்னா ஏன் இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டீங்க? ஏன் இந்த திட்டத்துக்கு ஒப்பந்தம் போட்டீங்க? என்ன காரணம் அதுக்கு இருக்கா? கடலூர் மாவட்டத்துல பரங்கிப்பேட்டை கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட தூரத்துல 18 கிலோமீட்டர் தூரத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரான். ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏன் கொண்டு வரான்னா, டெல்டா மாவட்டங்கள்ல நான் ஃபுல்லா கச்சா எண்ணெய் ஹைட்ரோ கார்பன்லாம் எடுத்துட்டேன், அது எடுத்ததுனால 10ல அடுத்து கடலுக்கு அடியில எடுக்க போறேன்னு சொல்றான். இங்க டிவிக்கெல்லாம் சொல்றாங்க, அந்த நிறுவனமும் சொல்லுது. இப்போ இந்த திட்டத்தை அனுமதிச்சிருக்கு. இப்போ தனியார் முதலாளிகளை அனுமதிக்கிறது தமிழக கட்சிகளுக்கு அரசு. இது மாற்றமா ஏமாற்றமா? பொதுமக்களாகிய நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ தமிழக கட்சிகளோட தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசவே மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரவிட்டே இருக்கு. அதை மக்கள் பெருசாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தற்சமயம் அவர் பேசியிருந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, நான் கூட அந்த கூட்டத்தில் பேசினப்ப கூட சொன்னேன், நான் இப்ப கல்லூரி படிச்சுட்டு 4 வயசு 5 வயசு இருக்கும் போது நான் அழுதன்னா அடம் பிடிச்சேன்னா எங்க அம்மா சோட்டா பீம் போட்டு காமிப்பாங்க டிவில. அதை நான் பார்த்துட்டே கொஞ்சம் மிச்சர் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே கொஞ்சம் சிரிச்சிட்டு இருப்பேன். அதே போலதான் இன்னைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசுவதையும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பேசுவதும் ஆதித்யா சிரிப்பொலி போல காமெடி சேனலாதான் இருக்கு. இந்த டோரா பூச்சி பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும், எங்க நம்ம போறோம்னு. இப்ப அடுத்து யாரு காமெடி பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டு வேண்டியதா இருக்கு. ஒரு சட்டமன்ற உரையில மக்களுக்கான பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன, தீர்வுக்கான திட்டம் என்னன்னு பேசுவதற்கு இவர்களுக்கு வக்கு இல்ல. ஒருவர் மனைவியை காணுங்கிறாரு, இன்னொருத்தர் அப்பா காணுங்கிறாரு. இதுதான் ஒரு அரசியல் நாகரிகமா? இதுதான் தனிமனித அன்பா? இதுதான் உங்களுக்கு தெரியுங்கிற அரசியல் இதுதானே? ஒரு சட்டமன்றம் எப்படின்னு இருக்கணும்? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ கொடுமைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது. இது பத்தி எல்லாம் பேசல. திமுகவும் தாவேக்காவும் சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியலை தனி மனித வெறுப்ப சட்டமன்றத்துக்குள்ள காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆதித்யா சிரிப்பொலி, சோட்டா பீம், டோராபூச்சி பார்ப்பது போலத்தான் இந்த சட்டமன்ற உரையெல்லாம் இருக்கு. இந்த காமெடியான உரைகளுக்கு மத்தியில ஒரு சிங்கம் ஒரு புலி உருமுவது போல எப்படி இருக்கும்னா, பெரியப்பா சீமானவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில வென்று சட்டமன்றத்துக்குள்ள போனா தான் இவர்களுக்கெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் பார்க்க முடியும். அதுக்கான களம் தான் இப்ப தயாராயிருக்கு. இப்போ ஒற்றை மனிதனா சீமானவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனா ஒற்றை மனிதனா என்ன பண்ணிட முடியும்? ஒற்றை மனிதன் வந்தனால தானே 36 லட்சம் ஓட்டானது. ஒற்றை மனிதன் தானே 8% மேல வாக்குகள் பெற்றாரு. ஒற்றை மனிதன் தானே பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. ஒற்றை மனிதன் தானே 250க்கும் மேற்பட்ட வழக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அந்த ஒற்றை மனிதன் சீமான் தானே என்ன போன்ற சிறு பிள்ளைகளை அரசியல் படுத்தி தெளிவுபடுத்தி இன்னைக்கு இந்த கேமராக்கு முன்னாடி இன்னும் பேச வச்சிருக்கிறாரு. அந்த ஒற்றை மனிதன் தானே இடும்பாவன கார்த்தியையும்
அண்ணன் சாட்டை திருமுருகன் அவர்களையும், இசை மதிவாணனையும், துருவனையும், ஃபர்கானாக்காவையும் பல கருத்தியல் அறிவாயுதங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ஒற்றை மனிதான பல மகளிர் பாசறைன்னு தனியாக கொண்டு வந்து மகளிருக்கு என்று 117 ஆண்கள் 117 பெண்கள்னு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே. சின்ன சின்ன பிள்ளைகள், மழலையர் பாசறை பிள்ளைகளை, இன்னைக்கு பிள்ளையார்பட்டு மகளிர்னு ஒரு பாப்பா இருக்கா, அந்த பாப்பாட்ட போயிட்டு அந்த ஒற்றை மனிதன் தான் அறிவாயுதமா அந்த பாப்பா உருவாக்கி இருக்கிறா. இன்னைக்கு அந்த ஒற்றை மனிதன் பல்லாயிரக்கணக்கான சீமான்களை, ஒரு சீமான் பல்லாயிரக்கணக்கான சீமான்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட வாயை கொடுத்து ஒருத்த வெல்ல முடியாது, கருத்தியலால வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒற்றை மனிதன் மாபெரும் புரட்சி பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு ஒற்றை மனிதன் தான் இங்க கனிம வளம் பத்தியும், காட்டு வளம் பத்தியும், நீர் வளம் பத்தியும், நில வளம் பத்தியும், மண் வளம் பத்தியும், மலை வளம் பத்தியும், எல்லா சூழ்நிலைகள் அரசியல் பத்தியும், உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியல் வரை தெளிவா, துண்டுச்சீட்டு இல்லாம, ஏப்பூர் சீட்டு இல்லாம, மனப்பாடம் பண்ணாம தெளிவாக அந்த ஒற்றை மனிதன் தான் அரசியல் பேசியிருக்கிறார் இந்த 16 ஆண்டு காலத்துல. அந்த மனிதன் பேசியதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒற்றை மனிதன், எப்படி ஒற்றை மனிதன் பேசிய அரசியல் இது. அந்த ஒத்த ஆளு உள்ளரி போனா மொத்த ஆளும் க்ளோஸ். எங்களுக்கு மொத்த ஆளு சட்டமன்றத்துக்குள்ள போகணும் தேவையில்லை. இப்ப கிட்டத்தட்ட 10 தொகுதியில இடைத்தேர்தல் வருதுன்னா 10 தொகுதியில நாங்க வெல்லணும்னு அவசியம் இல்லை. ஒத்த தொகுதி வென்றா போதும். ஒத்த ஆளு உள்ளரி போனா மொத்த ஆளையும் முடிச்சு விட்டுறலாம். அப்படி ஒருவர் உள்ள போய் அங்க பேச வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா வெளில பிரஸ் மீட்ல போட்டு வந்து வெளுக்க போறோம், வெளில போராட்டம் பண்ண போறோம். எப்படியா இருந்தாலும் அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினர் சீமான் தானே சொல்லுவாங்க. நீங்க நீங்க சட்டமன்றத்துல இருந்து வெளியேற்றுங்க, நாங்களே வெளிநடப்பு வேணா செஞ்சு வரோம். வெளில அத்தனை ஊடகமும் இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி சீமானுங்கிறவர் சாதாரண ஆளு, ஒரு கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தானே இந்த ஊடகம் புறக்கணிச்சது. அடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது அதை காமிச்சே தானே ஆகணும். நீ உள்ள எங்களை பேசணும்னா நான் வெளில வந்து பேச போறேன், இல்லைன்னா வெளில கூட்டங்கள் போட்டு பேச போறேன், நான் சமூக வலைதளத்துல பேச போறேன், அது என்னால பரப்ப முடியும். இப்ப ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு சீமான் அவர்கள் தொடர்ச்சியா மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்கு. இதை பல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட பாணியை சீமான் அவர்கள் பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் விஜயவுடைய பாணியெல்லாம் பின்பற்றல. அப்படியா இருந்தா பாட்டில் 10 ரூபாய் இது மாதிரி நாங்க இது மாதிரி பாட்டு பாடிட்டு சும்மா ஜாலியாக வைப் பண்ணிட்டு மொத்தம் 33 நாள் பரப்புரையில 10 நாள் மட்டும் பரப்புரை பண்ணிட்டு எந்த தனக்காக பார்க்க வந்து இறந்த மக்களை சந்திக்காம நாங்க இப்படியே போயிருப்போம். அப்படிலாம் இல்லை. பெரியப்பா சந்திக்காத ஊடகங்களே கிடையாது. காலையில சென்னை விமான நிலையத்துல ஏறுறாங்கன்னா காலைல ஒரு பேட்டி, மதுரையில போயிட்டு இறங்குனாங்கன்னா மதுரையில ஒரு பேட்டி, கூட்டத்துக்கு பேச போறாங்கன்னா பேச போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ஊடகங்களை கூட, எத்தனை ஊடகங்கள் முன்னாடி இருந்தாலும் தன்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல நுனி வரல எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க பெரியப்பா சீமான் அவர்கள். அப்படியாப்பட்ட நபரை இந்த ஊடகங்கள் காமிக்கல. எத்தனை மாநாடு நடத்தினார், எத்தனை மேடை பேச்சுகள் பேசினார், எத்தனை கிலோமீட்டர் பயணிச்சார், இது ஏதாவது இந்த ஊடகங்கள் காமிச்சதா? தனக்கு டிஆர்பி ரேட் ஏறணும் என்பதற்காக டிவிகேவை மட்டுமே இந்த ஊடகங்கள் காமிச்சிட்டு இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஊடகத்தை புறக்கணிச்சிருந்தோம். நாங்கள் வருவோம், உரிமையா வருவோம், களத்துக்கு பொறுமையா வருவோம், 6 மாசத்துக்கு அப்புறம் வருவோம். உங்களுடைய வருகை மிகப்பெரிய வருகையா இருக்கும். அன்னைக்கு இந்த ஊடகத்தை எல்லாம் நாங்க சந்திக்கிறோம். பெரியப்பா சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்தப்போ அவரை பத்தி இந்த ஊடகங்கள்லாம் பேசல. அவர் பேசவே இல்லை, அமைதியா இருக்காரு. அவரை பத்தி இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான், இதற்காகத்தான் நாங்க இன்னைக்கு அமைதியா இருக்கோம். இப்போ இந்த 2 மாதங்கள்ல தாவைக்கு ஆட்சி அமைந்து 2 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்த 2 மாதங்கள்ல தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்காங்க. மீடியாக்கள்ல இது வெளிக்கொண்டு வரப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட ஆட்சி காலத்திலேயுமே பாலியல் குற்றங்கள் அதிகமாகவே இருக்கு. ஆனா இந்த 2 மாதங்கள்ல தாவைக்காவோட ஆட்சியில மட்டுமே அதிகமா நடக்கிற மாதிரி மீடியாக்கள் காட்டுறாங்களா? அப்படி இல்லைண்ணே. இன்னைக்கு உண்மையிலேயே அண்ணன் விஜய் அவர்கள் கூட சொன்னதை அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு நியூஸ் பார்க்குறாங்க இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு உண்மையான விஷயம் தான். நியூஸ் பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஃபேக் நியூஸாக பார்க்குறாங்க. அதான் ஒன்று, அதான் ஒரு வித்தியாசம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் அரசியலை கவனிக்கிறாங்க பொழுது, இப்போ இன்னைக்கு நடக்கிற பாலியல் குற்றங்களும் இந்த ஐஆர்இஎலும் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வரதும் இளைஞர்கள் பொதுமக்கள் கவனிக்கிறாங்க. அது கவனிப்பதனால இங்கே உங்களுக்கு பெருசாக தெரியுது. திமுக ஆட்சியில நடந்ததை நடக்காத மாதிரியே முடிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு அரசியல்னா என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாது. அதனால எங்க பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கு. பரவுற நியூஸ்லயுமே அதிகமா தாவைக்கா நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறேன்? நான் தான் சொன்னேனே, அது மாற்றம் இல்ல, ஏமாற்றம் தான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். இப்ப வடமாநில இளைஞர்கள் வருகையினால சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுலயுமே இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்திருக்காங்க. இதுக்கு இந்த தாவைக்கா அரசு ஒத்துழைக்கும் இல்ல? முதல்ல இந்த இன்னர் லைன் பெர்மிட்னா என்ன, டெல்லி சிறப்பு பிரதிநிதினா என்ன, இந்த பிரச்சனைகள்லாம் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். இன்னர் லைன் பெர்மிட்டா, இது எந்த படத்தோட டைட்டில்னு கேட்பாங்க தமிழக கட்சி கழகத்துல. இன்னைக்கு வட இந்தியர்கள் எல்லாத்துலயும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்துல ஆதிக்கம் செலுத்துறாங்க, வேலையில ஆதிக்கம் செலுத்துறாங்க. வட இந்தியர்கள் பொருளாதாரத்துல ஆதிக்கம் செலுத்துறாங்க, நாளைக்கு அரசியலையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதன் பிறகு என்ன ஆகும்? அவர்கள் இடத்துல இந்த அதிகாரம் போகும். அவர்கள் இடத்துல இந்த அதிகாரம் போனா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஒட்டுமொத்த தமிழ்நாடு பீகார் மாதிரி ஆகிடும்.
இப்போ திமுக எப்படி அனுமதிச்சதோ அதே தான் அவங்க தமிழக கட்சிகள் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த வட இந்தியர்கள் பிரச்சனை, நாட்டினுடைய வளங்கள் பிரச்சனை, இது எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. அதிகாரத்தை கைப்பற்றணும், இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணணும், அப்போ இன்ஸ்டாகிராம அப்டேட் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும், ஃபயர் விடணும், சீமான் சீமான் சீமான்னு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கணும். அப்படின்னு தான் இந்த டிவிக்கில் உள்ள விர்ச்சுவல் அபியூசர்ஸ்க்கு வேலையே. மற்றபடி இவர்களுக்கு வேற எதுவும் தெரியாது, எந்த பிரச்சனையும் தெரியாது. ஒரே ஒரு தீர்வு இது யார்கிட்ட இருக்குன்னா, சீமான் என்ற மனிதனுடைய மூளைக்குள்ள இருக்கு. அந்த மனிதனை நீங்க என்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறீங்களோ அன்னைக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக வரும். இப்ப மலைவள மண்வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்றவாறு இப்போ ஆட்சிக்கு வந்திருக்க தமிழக கட்சி கழகம், அதாவது கல்குவாரிகளை தற்காலிகமாக தான் மூடி இருக்கிறாங்க. மூடிட்டு வராங்க. நாங்க கேட்பது தற்காலிக தீர்வு அல்ல, நிரந்தர தீர்வு. நாம் தமிழர் கட்சி அதே போல நிற்பது தற்காலிக வெட்டுக்கள்ல நிரந்தர வெட்டுக்கு தான் நிற்குது. நீங்க தற்காலிகமா மூடுனீங்க, அதை எடுத்து ஒரு 3 மாசம் ரீல்ஸ் போடுவீங்க, அடுத்த 4.5 வருஷத்துக்கு அடுத்த 4.5 வருஷம் தான் திறந்து பாட்டில் அள்ளிட்டு போயிடுவானே. நாங்க தற்காலிகமா மூட கேட்டோமா? நாங்க அதுவும் ஒட்டுமொத்தமான குவாரிகளை மூடணும்னு சொல்றோம். நீங்க 17 குவாரிகள் தான் மூடி இருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நான் ஒட்டுமொத்த குவாரிகளும் மூடணும், என்னுடைய வளங்களை சுரண்டக்கூடாது. கேரளால இருந்து இங்க வந்து கழிவுகளை கொட்டுறா, நீங்க மலை வெட்டி போய் நீ அவன்கிட்ட கொட்டுற, இது என்ன விதத்துல நியாயம்? நான் கேட்டேன் திமுக அதிமுக. இன்னைக்கு அதே தமிழக கட்சி கழகம் பண்ணிருக்கு. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நான் நிரந்தர தீர்வு அதுதான் நான் கேட்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ இந்த ஆட்சியை நீங்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்றீங்க? நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ்.